யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி, டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாய பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணிடலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆடி அமாவாசை வந்தாச்சு. ஆகஸ்ட் 4 அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடி அமாவாசை 2024 நான் சொல்கிறது. ஸோ இது அப்புறமா எப்பயா பார்த்தா நமக்கு தப்பாக அது டேட் இது இருக்குன்னு சொல்லிவிட்டு நினச்சி போகிறேன்னு நான் அதை சொல்லிட்டேன். 2024 ஆகஸ்ட் 4 அன்னைக்கு, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை, நமக்கு ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைனாலே ரொம்ப விசேஷமானதுன்னு எல்லாருக்கும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். தர்ப்பணம் எல்லா இவாளுமே கொடுப்பா. அதாவது ஆத்தங்கரையோரம் இல்லைன்னா சமுத்திரக்கரையோரத்துலலாம் போயிட்டு தர்ப்பணம் பண்ணுவா. கண்டிப்பாக எல்லாருமே தர்ப்பணம் கொடுப்பா இந்த நாளில். ஏன்னு கேட்டேன்னா, இது முதல்ல ஆகஸ்டில் ஆரம்பிச்சுட்டு, அதாவது சொல்லணுன்னா ஆடி மாதத்தில் ஆரம்பிச்சுட்டு பித்ருலோகத்துலேருந்து அவெல்லாம் புறப்பட்டு வராலாம். ஸோ ஆடியில் ஆவணி போக புரட்டாசியில் எல்லோரும் பூலோகத்துக்கு வந்துடுறா. ஸோ அவளுக்கு நம்மளுடைய அந்த 2 மாதங்கிறது நான் சொல்லியிருக்க மாதிரி ஒரு சில மணி நேரங்கள் அவ்வளோதானே. ஸோ அதனால் இந்த சமயத்தில் அவள் எல்லோரும் இந்த ஆடி மாதம் அன்னைக்கு பித்ருலோகத்துலேருந்து அவெல்லாம் புறப்பட்டு, பித்ருக்கள்லாம் புறப்பட்டு பூலோகத்துக்கு மாலை பட்சத்தும் போது நமக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிறதா தான் ஐதீகம். அதனால தான் நம்ம மாலை பட்சத்தில் 15 நாளைக்கு விரதம் இருப்போம். நிறையா இந்த வெளியில் சாப்பிட மாட்டோம், வெங்காய பூண்டுலாம் சாப்பிட மாட்டோம். அதில் ஒரு தனி லிஸ்ட்டே இருக்குது, அது பின்னாடி வரைச்சி நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இது. எல்லாருக்குமே எப்பயுமே நம்ம தெய்வ அனுகிரகம் இருக்குது அப்படின்னாலுமே பித்ருக்களோட அனுகிரகம் நமக்கெல்லாம் வேணும். நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணாதான் நம்மளுடைய குழந்தை எல்லாமும் நல்லபடியாக வளர்ந்து நல்லா ஒரு இதுவாக படிச்சு கல்யாணம் ஆகி எத்தனையோ இது இருக்கும் எல்லாருக்கும் இல்லையா. ஸோ பித்ருக்களோட அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். ஸோ இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஆடி அமாவாசையை நம்ம கொண்டாடுறோம். இன்றைக்கி நம்ம எலாபரேட்டான ஒரு மெனு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி எல்லாருக்கும் நிறைய திருப்பி என்ன பண்ணுவோம், ஒரே இதுதான். எப்படி இருந்தாலும் வாழைக்காய் உண்டு. அந்த வாழைக்காயை லாஸ்ட் டைம் மசீலா பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை கூட்டா பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெறும் சாம்பார் பொடி போட்டு கறியாக பண்ணியிருந்தேன். பொடி பண்ணி போட்டு கறியாக பண்ணியிருக்கோம். இப்படி நிறையா பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டீங்கன்னா, ரவையை வச்சு பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா மாம்பழத்தை வச்சு பச்சடி பண்ண போகிறோம். வாழைக்காய் பொடி மாஸ், அதுக்கப்புறமா சக்கரவள்ளி கிழங்கு கறி, அப்புறம் ஒரு புடலங்காய் வச்சு ஒரு கூட்டு, அதுக்கப்புறமா ஜென்ரலாக அது பண்ணுற மாதிரி மோர் குழம்பு, வெண்டைக்காய் மோர் குழம்பு, அண்ட் ரெகுலர் ரசம் நான் நிறையா இருக்குது. அதனால் ரசம் இது பண்ணலை. ரசம் நான் ஆற்றுல பண்ணிக்கிறது அப்படியே எடுத்து வச்சுருவேன். சாதம் நம்ம கலந்த சாதம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுருக்கிற இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் அதுதான் இன்றைக்கி பண்ணி உடனே ஒரு புளி சாதம் கலந்து வைக்க போகிறோம். ஸோ வடை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது. காக்காவுக்கு சாதம் வைக்கிறச்சி ஒரு இலையில் கொஞ்சம் சாதம், பருப்பு, வாழைக்காய் கறி, கொஞ்சம் பாயசம், வடை, இதை வச்சு ஒரு சொட்டு நெய்யும் விட்டு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு யாராலும் 2 பேருக்கு முடிஞ்சால் சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டேன்னா ரொம்ப விசேஷம் இந்த ஆடி அமாவாசைக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் பெரிய இதுவாக இல்லை, சிம்பிளானது தான். ஆனால் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவாக இருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்றதுல. நான் பண்ணுறது இத்தனையும் இல்லை, எங்களுக்கு இவ்வளோலாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துன்னு நீங்கள் பண்ணிவிட்டும் எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ரவையை வறுத்துறதுக்கு
ரொம்ப நிறைய பாயசம் நம்மளோட இதில் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இது சிம்பிளாக இருக்கட்டும், ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவ்வளோ எலாபரேட்டாக சமைக்க சொல்கிறேடா அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எலாபரேட்டாக சமைக்கிறவாளும் இருக்கா. ஸோ உங்கள் சௌகரியம் போல் நீங்கள் எப்படி வேணுமோ பார்த்து பண்ணிக்கலாம். ஆனால் அமாவாசை அன்னைக்கு வந்துட்டு ஒரே ஒரு இது மட்டும் சொல்லணும், சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் அதை மட்டும் வைக்க வேண்டாம்ன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அது ரெண்டுமே ப்ரீ ப்ராசஸ்ட். ஒரு தடவை குக் பண்ணினதை வந்து நம்ம திருப்பி குக் பண்ணி நம்ம பாயசமாக பண்ணினோன்னா இந்த பித்ருக்காரியங்களுக்கோ இல்லை வந்து தெய்வ காரியங்களுக்கோ அது சரியாக வராது. அதனால சொல்கிறேன், சேமியா பாயசம், ஜவ்வரிசி பாயசம் இது மட்டும் வேண்டாம். இதை தவிர்த்து நீங்கள் என்ன வேணுனாலும் பாயசம் பண்ணிக்கோங்க, உங்கள் சௌகரியம் போல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். வழக்கம் போல் நம்மளோட ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ் அவள் வந்திருக்கா, அவளோட நெய் தான் இது. ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இது வந்து சாரப்பருப்புன்னு பேர், சாரோலின்னு சொல்லுவாள். இது ஆப்ஷனல். இது போட்டேன்னா பாயசம் நல்லாயிருக்கும். கிடைக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. வெறும் முந்திரி பருப்பு, திராட்சை பழம் மட்டும் போட்டுக்கணும். நான் வெறும் திராட்சை போடலை, வெறும் முந்திரி மட்டும்தான் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் சாரோலி போட்டுருக்கேன். இது லாஸ்ட்டாக போடுங்க, ஏன்னா இது கருகி போயிடக்கூடும், சீக்கிரமாக வறுபட்டுடும் இது. அதனால் முந்திரி வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் இதை போட்டு வறுத்தேன்னா போதும். இதே மாதிரி இந்த நாளில் வந்து நீங்கள் பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கீரை கொடுக்கறதும் ரொம்ப விசேஷமானது. யாராலெல்லாம் முடியுமோ அகத்திக்கீரை கிடச்சிதுன்னா பசுமாட்டுக்கு கொடுங்க. 1 லிட்டர் பாலுக்கு இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் போட்டேன்னா போதும். அதுக்கு மேலே வேண்டவே வேண்டாம். ஏன்னா இது வந்து அப்படியே பொத நிறைய ஆகும். நாழியாக அப்புறம் திக்காக நமக்கு கேசரி மாதிரி கிடைக்குமே ஒழிய பாயசம் மாதிரி குடிக்க முடியா இருக்காது. இது இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுத்துட்டதுக்கு அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக பாலை விட்டு முதல்ல பண்ணிக்கோங்க, அப்புறமா மொத்த பாலையும் இது பண்ணிக்கலாம். இது 1 லிட்டர் காய்ச்சின பால், இதில் கொஞ்சமாக விடுறேன். இப்போ ஸோ இதில் ஒரு சின்ன பிஞ்ச் குங்குமப்பூ போடுறேன். இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா அதை போட வேண்டாம். ஸ்டேஜில் பாக்கி எல்லா பாலையும் இதில் விட்டுடலாம். ஸோ ரவா உட்காந்துடக்கூடாது, அதனால் கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கலாம். பாலோடு சேர்ந்து இந்த ரவை, குங்குமப்பூ எல்லாம் கொதிக்கணும். ரவை வெந்ததுக்கு அப்புறமா சர்க்கரையும் போட்டுட்டு சர்க்கரையோடு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு எடுத்து வச்சோன்னா ஜோரான பாயசம் தயார். பட் இதில் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பேன். வெல்லம் சேர்க்குறவா நல்லா கம்ப்ளீட்டாக முன்னாடியே கொதிக்க வச்சு ஆற வச்சு பாகாக்கி ஆற வச்சு வச்சுக்கோங்க. பாயசம் ரெடி ஆனதுக்கப்புறமா அதை நல்லா கலந்துட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. ஏன்னா 2 சூடாக இருந்ததுன்னா திரிஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏலக்காய் அப்படி போட்டு நல்லா அது போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு, திராட்சை பழம் எல்லாம் வறுத்ததெல்லாம் போட்டுக்கோங்க. இதுவும் சூடாக இருந்து வெல்லமும் சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கெட்டு தான் போகும். தயவு செஞ்சு அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த பாயசம் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக இல்லை. பருப்பு பாயசம் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தேங்காய் அரிசி அரைச்ச பாயசம் பண்ணியிருந்தோம் ஆடி 1ஆம் தேதி அன்றைக்கி, அந்த பாயசம் வேணாலும் பண்ணிக்கலாம். எத்தனையோ பாயசம் இருக்குது. அதனால நீங்கள் நம்மளோட பாயச பிளேலிஸ்ட் பார்த்து அதுலேருந்து எடுத்துக்கோங்க. ஆனால் இது மட்டும் வேண்டாம், சேமியா பாயசமும் ஜவ்வரிசி பாயசமும் மட்டும் இந்த நல்ல நாளுக்கு யூஸ் பண்ணாதீங்க. அது பித்ருக்காரியத்துக்கும் சுவாமி நைவேத்தியத்துக்கும் அது ரெண்டும் கொஞ்சம் இது கிடையாது. நீங்கள் பர்த்டேக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. அது யாருமே இது பண்ண மாட்டா. பிகாஸ் ப்ரீ ப்ராசஸ்ட் அப்படிங்கிறதே அது பழைச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம பழச போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோமா, அதுதான் நம்மளுடைய ஒரு இது. அதனால் அதை மட்டும் யோசிச்சுன்னு பண்ணிக்கோங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதெல்லாம் நம்ம அவ்வளோன்னு ரவை போட்டதுனால தான் இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும். நமக்கு வந்து ரவை இதோட ஜாஸ்தி போட்டோன்னா இப்போயே கேசரி மாதிரி ஆகிடும். அப்புறமா நான் எடுத்து இந்த கப்பால் 1 கப்பு நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரவையும் நல்லா வெந்திருக்கு. ஸ்டேஜில்
1 2 கரண்டி சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரையோடையும் சேர்ந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். சர்க்கரை போட்டதுக்கப்புறமா எப்படியும் ஒரு 3 to 4 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க போகிறோம். ஏன்னா அந்த சர்க்கரையினால் அந்த பால் நீத்துக்கிறது பற்றிலாம் அது இல்லாத கரெக்டாக ஆகிடும் அப்படியே. ஸோ இந்த இதில் நீங்கள் கோதுமை ரவை வச்சு யூஸ் பண்ணி பாயசம் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. ஆர் இந்த மாதிரி ரவையை வச்சு பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. பைத்தம்பருப்பு பாயசம் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. ஆர் நீங்கள் பைத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் கலந்த பாயசமாக பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. இதை தவிர தேங்காய் அரிசி அரைச்ச பாயசமாக பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அரிசி பருப்பு பாயசம் வித் தேங்காவோட சேர்த்து அரைச்சி நம்பர் ஆஃப் பாயசம் நம்மளுடைய இதில் சக்கரவள்ளி கிழங்கு பாயசத்துலேருந்து நிறைய பாயசம் பண்ணி போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில். நீங்கள் பார்த்து எது உங்களுக்கு தேவையோ, எது உங்களுக்கு பிடிக்குமோ, எது உங்களுக்கு சௌகரியமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பாயசம் தயாராகிட்டு இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் சாரோலியும் ஆட் பண்ணலாம். சூடான பாயசம் தயார். ஆடி அமாவாசைக்கு தயாராகிட்டு அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாம்பழ பச்சடி. இது ஒரு மாம்பழம் நல்ல கதுப்பை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், தோலிலாம் எடுத்துகிட்டு. மாங்காய் பச்சடி தான் நம்ம பார்த்துருப்போம், மாம்பழ பச்சடி பண்ணுறோம். ஸோ இதுக்கு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி முதல்ல தலைக்க ஆரம்பிக்கட்டும். மாம்பழம் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு, இல்லைன்னா அதில் 3/4 பங்கு உங்களுக்கு இந்த ஜாகிரி பவுடர் எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி தலைக்கிறது இந்த மாம்பழ கதுப்புலேருந்து 3/4 பாகம் இந்த ஜாகிரி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மாம்பழ ஸ்வீட் பச்சடி பண்ணுறோம். வெள்ளரிக்காய், தேங்காய், தக்காளி போட்டு நீங்கள் பண்ணுறேன். வெறும் தேங்காய் பச்சை மிளகா மட்டும் அரைச்சி விட்டு தக்காளி நறுக்கி போட்டு தயிர் பச்சடி பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. தயிர் பச்சடி கண்டிப்பாக வைக்கணும் அன்றைக்கி. இல்லை மாம்பழம் இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லாவே இல்லை, இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையாக வந்திருக்கு. இதில் இந்த மாம்பழ கதுப்பை மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன பீச் உப்பு போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் காரப்பொடி, வெறும் மிளகா அப்படி போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இது எல்லாமே சேர்த்து கொதிச்சு கொஞ்சம் நேரம் திக்காட்டும் பார்க்கலாம். மாம்பழ ஸ்வீட் பச்சடி பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு இந்த லெவலில் இருந்தால் போதும். இதுக்கு மேலே இருந்தால் அப்படியே ரொம்ப கெட்டியாக போயிடும். இது ஆறிட்டுனா இந்த பாகுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். ஸ்பூனால் எடுத்து வைக்கிற அளவுக்கு மாவுலாம் கரைச்சி விடாதீங்க, சரியாக இருக்கும். மாம்பழமும் இந்த வெல்லமும் நல்லா சேர்ந்து கொதிச்சு ஒரே மாதிரி ஆகிடும். இதில் இறக்கி வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட கடலை எண்ணெய் விடுறேன், ஒரு சின்ன டீஸ்பூன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. இதில் காரப்பொடி போட்டிருக்கிறதுனால மிளகா போடணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அப்படியே கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சு விட்டுருங்க. கருவேப்பிலையே இது மேலே வைக்கிறேன், இது மேலே அப்படியே தாளிச்சு கொட்டணும்னா போதும். ஸோ மாம்பழ ஸ்வீட் பச்சடி தயாரெடுத்து அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது நம்ம வாழைக்காய் பொடி மாஸ் பண்ண போகிறோம். ஸோ வாழைக்காய் பொடி மாஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷோட தேங்காய் எண்ணெய் எடுத்துப்போம். 2 டீஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு போடுறேன். இந்த வாழைக்காய் பொடி மாஸ்க்கு வாழைக்காயை 3/4 பாகம் வேக விடுங்கோ. அதுக்கப்புறமா அதை நல்லா தோலை வாழைப்பழம் உரிக்கிற மாதிரி தோலை உரிச்சு எண்ணெய் வந்துடும். இதை கேரட் கிரேட்டரில் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொடி மாஸ், வாழைக்காய் பொடி மாஸ் ரியலி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் பண்ணுவீடாக இருக்கும், தெரியாத வாழ்க்கோசம் சொல்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் இதை 2ஆக வெட்டிட்டு வேக போட்டுட்டு 3/4 பாகம் வெந்தது. அது எப்படி 3/4 பாகம்னா நீங்கள் கத்தியால் குத்தி பார்த்தேன்னா உடனே இறங்கக்கூடாது, மெதுவாக இறங்கும். அந்த மாதிரி இருந்தால் 3/4 பாகம் வெந்திருக்குன்னு அர்த்தம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, ஒரு ஆட். இப்போ இந்த காயெல்லாம் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் பண்ணினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நார்மல் ஆயிலில் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க, ஆனால் தேங்காய் எண்ணெயில் பண்ணினேன்னா நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப மணமாக இருக்கும். பொடியாக கட் பண்ண இஞ்சி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். பச்சை மிளகா அதேமாரி பொடியாக கட் பண்ணது ஒரு 1.5 போட்டிருக்கேன். நான்
1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இதில் திருக்கி வச்சுருக்க வாழைக்காய். அதே மாதிரி நிறைய பேர் இன்னொரு கேள்வி கேட்பேன், அமாவாசை சமையலில் மஞ்சப்பொடி சேர்த்துப்பேலாம் மம்மி அப்படின்னு. நாங்கள் சேர்த்துப்போம், யாராட்டிலலாம் கிடையாதோ அவளாம் சேர்த்துக்க வேண்டாம். ஸ்ரார்த்த சமையலில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு மஞ்சப்பொடி சேர்க்க மாட்டோம் வழிய, அமாவாசை சமையலில் நாங்கள் சேர்த்துப்போம். அப்புறம் அவாவா சௌகரியம் 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். அதுலேயே கொஞ்சம் நிறுத்தின்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடவே முடியாது. கம்மியாக இருந்தால் கூட சாப்பிடலாம். இது ஒரு 2-3 ஸ்பூன் திருகின தேங்காய் போட்டுருங்க. ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடுறேன். ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழியிறேன். ஜோரான வாழைக்காய் பொடி மாதிரி தயாரிட்டு அடுத்தாப்பில் இருக்குது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு காய் வந்து நம்ம இன்றைக்கி எடுத்துட்டுருக்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்கை போட்டு காரக்கறி பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது திருப்பியும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு. நான் எனக்கு தெரிஞ்ச வழியில் நான் சொல்கிறேன். புதுசாக சமைக்கிற குழந்தைகள் யாருக்காவது வேணும்னா அவா பண்ணிக்கட்டும். ஆர் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கோசரம் நான் இதை இது பண்ணியிருக்கேன் வழியை, உங்களுக்கு தெரியாதுன்றதுக்கோசரம் நான் இதை சொல்லித்தரல. தயவு செஞ்சு அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. நம்ம இது பண்ண ஆரம்பிக்கலாம். கடலை எண்ணெய் விடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். 1 ஸ்பூன் கிட்ட உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டிருக்கேன். கருவேப்பிலை. இது எவ்வளோ சக்கரவள்ளி கிழங்கு கேட்டீங்கன்னா 1/2 கிலோ. தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க் தான், நான் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் எனக்கு கறிகாய் கட் பண்ணுறது பிடிக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேருக்கு கறிகாய் கட் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்க், அது எனக்கு தெரியும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. இதை நல்லா மூடி போட்டு அப்படியே நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வதக்கினேன்னா இது தயாராகிடும். பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ காய்க்கு இவ்வளோ தான் காட்டுறது. ஆனால் இது வந்து நிச்சயமாக 2-3 கறிகாய் இருக்கிறதே ஒரு சின்ன ஃபேமிலி, நியூக்ளியர் ஃபேமிலிக்கு இது போகணும் தான் என்னுடைய ஒரு இது. ஏன்னா வாழைக்காய் கறி வேறு இருக்குது, இது வேறு இருக்குது, அப்புறம் புடலங்காய் கூட்டு வேறு பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறதே ஐ திங்க் இது போகணும்னு நான் நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. இதுக்கு ஆனால் இதை விட காய் நிறையா சாப்பிட்றவாளாக இருந்தால் சாதம் ரொம்ப கம்மியாக தான் எடுத்துப்போம். காய் தான் எங்களுக்குலாம் வேணும்னா அவெல்லாம் இன்னும் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஜோராக தயாராகிடுது. அத்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றது. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ இப்போது புடலங்காய் பொரிச்ச கூட்டுக்கு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரே ஒரு வரமிளகாய் போட்டிருக்கேன். ஜஸ்ட் 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வைக்கிறேன். ரொம்ப இது வச்சு தேங்காயும் இதுக்கு ரொம்ப வச்சேன்னா இது அப்படியே குழன்னு அப்படியே பொத்தன்னு அவ்வளோ ஒரு இதாகிடும். ஸோ எப்பயுமே பொரிச்ச கூட்டுக்கு வந்து கம்மியாக தேங்காய் வச்சா போகிறோம். அட் த சேம் டைம் உளுத்தம்பருப்பும் ரொம்ப வச்சிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 டீஸ்பூனுக்கு மேலே வைக்காதீங்க. நிறைய பேர் அங்கே தான் தப்பு பண்ணிவிட்டு எங்களோடது பொரிச்ச குழம்பு மாதிரியே வரமாட்டேங்கிறது, எங்களுக்கு அப்படியே குழன்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் நிறைய தேங்காய் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் உளுத்தம்பருப்பு நிறைய யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இந்த 1/2 கிலோ இதுக்கு நான் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். ஒரே ஒரு வரமிளகா போட்டிருக்கேன். மிளகு மட்டும் இன்னொரு 1/4 டீஸ்பூன் போட்டோன்னா போதும். இதோட கூட தேங்காய் எண்ணெய் ஒரு சின்ன ட்ராப் போடுறேன். பார்த்தீங்கன்னா 7-8 மிளகு போடுறேன், அவ்வளோதான். கொஞ்சம் செவக்கட்டும். ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிடுறேன். 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் போட்டு ஒரே ஒரு 6 கருவேப்பிலையும் வச்சு இதை நல்லா வறுத்து ஜஸ்ட் இந்த சூட்டுக்கு இது பண்ணிக்கோங்க போகிறோம். இதை அப்படியே அரைச்சி எடுத்து வந்துடலாம் தண்ணி விட்டு. இது 1/2 கிலோ புடலங்காய், ஒரு ஹேண்ட்ஃபுல் பச்சை கடலை போடுறேன்.
ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இது காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சி எடுத்து வந்துட்டு பார்க்கலாம். அரைச்சி வந்ததை இதில் ஆட் பண்ணலாம். நல்லா வேக வச்ச துவரம்பருப்பு 1லேருந்து 1.5 கரண்டி வரைக்கும் போட்டுடணும். இது துவரம்பருப்பும் போடலாம், பைத்தம்பருப்பும் போடலாம். உங்கள்கிட்ட எது வேக வச்சது ஈஸியாக இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி புடலங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா இந்த பிளேஸில் நீங்கள் அவரைக்காய் போட்டு பண்ணிக்கோங்க, கொத்தரங்காய் போட்டு பண்ணிக்கோங்க. உங்கள் சௌகரியம் போல் உங்களுக்கு. சில பேர் புடலங்காய் சாப்பிட மாட்டா. ஸோ புடலங்காய் வேண்டாங்கிறவா அவரைக்காயோ கொத்தவரங்காயோ இல்லை வேறு உங்களுக்கு என்ன காய் இதுக்கு இதில் வந்து முருங்கைக்காயெலாம் இன்றைக்கி யூஸ் பண்ண முடியாது. அதனால நீங்கள் இந்த மாதிரி காய் அவரைக்காய் போட்டுக்கோங்க, ஆறு வந்து கொத்தவரங்காய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எது வேணால் போட்டு பண்ணலாம். குடமிளகா போட்டு பண்ணலாம். கருவேப்பிலை. ஸோ இந்த மாதிரி கூட்டாக இருந்ததுன்னா மோர் குழம்புக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்கேன். நான் சின்னதாக்கிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் விடுறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு. அடுத்தா ஒரு பாயசம், ஒரு ஸ்வீட் பச்சடி, 2 காய், ஒரு கூட்டு ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம கலந்த சாதம், மோர் குழம்பு இதெல்லாம் பார்த்தோன்னா ரெடி. ஒரே ஒரு வரமிளகா போடுறேன். ஸோ ஜோரான புடலங்காய் பொரிச்சு போட்டு தயாராகிடுது. அடுத்தது பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். இது எல்லாத்துக்குமே உதவக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது இதுக்கு ஆடி அமாவாசைக்கு ஒரு கலந்த சாதம் பண்ணணுங்கிறதுக்கு பண்ணுறதாகவும் வச்சுக்கலாம். 18ஆம் பேருக்கு வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கண்ணுப்பிடிக்கு வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை ஜென்ரலாக எப்பயாவது உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படிங்கிறச்சு ஒரு புளி சாதம் இருந்தால் ஓகே, சாதம் இருக்குது புளிக்காய்ச்சல் இல்லையே அப்படின்னா இது வந்து ஆட்லி ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே இந்த புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். இது என்னன்னு கேட்டேன்னா, புளியை வந்து ஒரு நல்ல பெரிய எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து நல்லா கொதிக்கிற வெந்நீரில் வந்து போட்டு ஊற வச்சுட்டேன். இதுதான் புளியோட சைஸ் நான் எடுத்துட்டு இருக்குது. ஊறிட்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய எலுமிச்சை பழத்தோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோட கூடவே கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 7-8 மிளகா போட்டுடுங்க. இது ரெண்டையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துட்டு போகிறோம். எடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு பவுடர் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா ஃபஸ்ட்டு இப்போது இந்த இதெல்லாத்தையும் காம்பெல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மிளகாயும் புளியும் ஃபைனாக ஒரு பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து ஆட்லி நல்லா கொதிக்கிற வெந்நீர் விட்டேன்னா ஒரு 15 நிமிஷம் ஊறினா போகும். அதுக்கப்புறம் இந்த பொடி பண்ணிட்டுருக்கோம். தனியா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதாவது இந்த அளவுக்கு தான், நான் இதுக்கு மேலே சொல்லலை. இந்த அளவுக்கு இது பண்ணிட்டேன்னா ஒரு 4 பேருக்கு கடகடன்னு ஆகிடும். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், எல்லாம் தவிர எள்ளும் இதில் ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட எள்ளு போட்டுருங்க. இது நல்லா கடுகு அந்த எள்ளெல்லாம் நல்லா படப்படன்னு வெடிக்கணும். அவ்வளோதான். வெந்தயமும் கலர் மாதிரி வாசனை வரணும். இதையும் பவுடர் பண்ணிவிட்டு அதையும் அரைச்சிட்டோன்னா அதுக்குள்ளே இது புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடும். ஆனால் இதை வந்து நம்ம இது மாதிரி நிறைய பண்ணி ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஆட்லி ஒரு 4-5 நாள் தான் நிற்கும். ஏன்னா இது நிறைய நாழி அந்த எண்ணெயிலே கொதிக்க போகிறதில்ல. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு நம்ம கொதிக்க விட்டு சுருளை விட்டு எடுத்துருவோம். இது அதனால் ஒரு 4-5 நாளைக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோர் தென் தட் அதில் வந்து ஒரு பழ வாசனை வந்துடும். ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப சுலபமான ஒரு முறை அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இது. பார்த்தீங்கன்னா நல்லா செவந்திருக்கு, நல்ல இதாக இருக்குது. வெந்தயம் எல்லாமும் செவந்திருக்கு, இது எள்ளெல்லாமும் நல்லா வெடிச்சிருக்கு. அடுப்பை அணைச்சிடுறேன். இதை பவுடர் பண்ணிட்டு வந்துடுறேன். 2 மினிட்ஸ் டைம் தாங்கும். இந்த புளியும் மிளகாயும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அத்தனை தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை விட்டு அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்ம பவுடர் பண்ணதுக்கு வருத்தணும் இல்லையா, அதையும் பவுடர் பண்ணிட்டாச்சு. ஸோ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க.
ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். ஸோ அப்புறமா சாதம் கலக்கிறதுக்கு 200 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் விட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு போடுறேன். பச்சை கடலை முன்னாடியே வறுபடணும், அதனால் போட்டுன்றேன். கடுகு வெடிக்கிறது பச்சை கடலை போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும் மஞ்சள் பொடி போட்டுருங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, கருவேப்பிலை, இந்த அரைச்ச புளி விழுத இந்த ஆட் பண்ணுங்க. இதே மிளகாலாம் போட்டு அரைச்சிருக்கோம், அதனால் தனியாக எதுவும் மிளகாலாம் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவைப்பட்டால் 2 தாளிச்சுக்கிறதே போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. ஸ்டேஜில் இதில் உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம், இது ஆப்ஷனல். ஒரு 2-3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் இது கொதிக்கட்டும். அப்புறம் இந்த பவுடர் அதில் போட்டு அடுப்பு அணைச்சிட்டு சாப்பிட்ட கலந்துக்கலாம். ரெடி ஆகிட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும், பார்க்கலாம். எண்ணெய் எப்படி ஜோராக எண்ணெயெல்லாம் மேலே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கூட வேண்டாம், இது அப்படி சுருண்டு மேலெல்லாம் எண்ணெய் வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொடியை இதில் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நான் வறுத்துருந்தேன், அது அப்படியே இதில் போட்டாச்சு. இது நல்ல சாதம், இந்த பச்சரிசி சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிக்கிறேன். சட்டுன்னு ஆஃபீஸ்க்கு போகிறது எதுவுமே இருக்கலை, பார்க்கும் போல் போர் அடிச்சுட்டு இருக்கிற அதே தக்காளி சாதம், அதே புளி சாதம், அதே எலுமிச்சம்பழ சாதம், இதெல்லாம் போர் அடிக்கிறதுனா இந்த இன்ஸ்டன்ட் புளி காய்ச்சலை நீங்கள் டக்குன்னு பண்ணி எடுத்துட்டு கிளம்பிட முடியும். அப்புறமே இது பாருங்க, இந்த இதுவே இன்னும் 2 ஸ்பூன் தான் இருக்குது எடுத்த புளிக்கு எடுத்ததுக்கு. சோறான இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் சாதம் தயாராகிட்டு கடைசியாக இப்போ மோர் குழம்பு வடை 2 தான் கடகடன்னு முடிச்சிடலான்னு. ஸோ வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு தான் பண்ண போகிறோம். தேங்காய் விடுறேன். நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன், அவ்வளோதான். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்டே கடுகு போடுறேன். ஒரு 10 வெண்டைக்காயை இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிட்டு தான் நம்ம இது பண்ணணும். இதுக்கு வந்துட்டு அரைக்கிறதுக்கு என்ன எடுத்துருக்கேன்னு கேட்டேன்னா, ஒரு சின்ன டீஸ்பூனால் இதால் 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் தனியா. ஸோ தனியா அவசியமாக மாமின்னு கேட்டேன்னா, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தஞ்சாவூர் ஸ்டைலில் மோர் குழம்பு பண்ணி பாருங்க. தனியாவும் வச்சு, இஞ்சியும் வச்சு, பச்சை மிளகாய் வச்சு, வரமிளகாயும் வச்சு எல்லாம் வச்சு பண்ணி பாருங்க. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் நான் இப்போ வச்சுருக்கிறது துவரம்பருப்பு, அரிசி அண்ட் தனியா, அப்புறம் சீரகம். இதை மட்டும் ஒரு 1/2 அன் ஹவராக ஊற வச்சுருக்கேன். இதை அப்படியே மிக்சியில் எடுத்துக்கிறேன். 2 மிளகா போடுறேன். அதே மாதிரி ஜஸ்ட்டு ஒரு 4 வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போடுங்க. 10 வெந்தயம் எடுத்தால் போதும். இதெல்லாம் ஒரு வாசனை மோர் குழம்புக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த வெந்தயம் இந்த அளவுக்கு செஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுறேன். வெண்டைக்காயும் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன். இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே ஊற வச்சதெல்லாம் மிக்சியில் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகா, ஒரு வத்த மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, தேங்காய் ஒரு 1/4 மூடிக்கிட்ட. இதை நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி வந்துட்டு இது அதுக்குள்ளே வதங்கிடும், பார்க்கலாம். ஸோ இது வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடணும். அப்புறம் நான் தயிர் சிலிப்பி வச்சுருந்துருக்கேன், ஒரு 1/2 லிட்டர், அதை இதில் எடுத்துக்கிறேன். அரைச்ச இந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். எப்பயுமே சொல்கிற மாதிரி எனக்கு இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும் மனசாகாது. உங்களுக்குலாம் தான் பார்த்துருப்பேன் எல்லா வீடியோலையும்.
ஸ்டார்டிங்லேருந்து மிக்ஸி அலம்பி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. ஏன்னா பழைய நாளில் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததே அந்த மாதிரி தான். ஸோ அதனால் அது அப்படியே எனக்கு தொடர்ந்துட்டுருக்கு. இந்த நாளில் எல்லோரும் அடியில் கொஞ்சம் இருந்தால் கூட அப்படியே வச்சுருவேன். இல்லைன்னா புளி நன்னா சக்கையாக அதில்னா ஒரு தடவை கரைச்சிட்டு அப்படியே வச்சுருவேன். எங்களுக்கெல்லாம் அது பழக்கமே இல்லை. ஸோ இது பார்த்தேன்னா நல்ல ஒரு கொதி வரட்டும், அது வரைக்கும் கலருங்கோ. இப்படி கலராமல் இருந்தாலும் இது திரியாக போயிடும். ஸோ ஒரு கொதி வர வரைக்கும் மோர் குழம்பு கலரின்றுங்கோ. அமாவாசைன்னா மோர் குழம்பு மட்டும்தான் அதுவா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, சாம்பாரும் அவசியம் பண்ணலாம். இல்லை பொரிச்சு கூட்டு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது மட்டும் போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவா தாராளமாக அது மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு 2-3 ஆப்ஷன் இருக்கட்டும்ன்றதுனால நான் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போடுறேன். ஏன்னா வெண்டைக்காய்க்கு வேணும் முன்னாடி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் ரொம்ப போட்டோன்னா அது மோர் குழம்பு வந்து உப்பு குழம்பாகிடும். ஸோ நிறைய வீடியோவில் வடைக்கு எப்படி அரைக்கிறதுன்றது நான் காமிச்சிருக்கேன். மிக்ஸி வச்சுட்டு அதில் மிக்ஸிலேயே நீங்கள் எப்படி வடைக்கு அரைச்சிட்டு வடை மாவை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஜஸ்ட்டு வடையை மட்டும் அப்படியே தட்டுறேன். அதர்வைஸ் வடை எப்படி ஊற வச்சு அரைச்சுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்கல. இதுவே நிறைய அது. ஸோ உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. கொதிக்கிறது இப்போது எதுக்குன்னா பச்சையாக துவரம் பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அது அப்புறம் பச்சை வாசனை அடிக்கும். அதனால் ஒரு தடவை நல்லா கொதிச்சதுன்னா அதெல்லாம் இதாகிடும். சூறாக ரெடி ஆகிடுது எல்லாமே. இன்னையோட சமையல் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பேன். ரவா பாயசம் பண்ணினோம், மாம்பழம் ஸ்வீட் பச்சடி பண்ணியிருக்கேன், அப்புறம் வாழைக்காய் பொடி மாஸ் பண்ணியிருக்கோம், சக்கரவள்ளி கிழங்கு கறி பண்ணியிருக்கோம், புடலங்காய் பொரிச்சு கூட்டு பண்ணியிருக்கோம், இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் பண்ணி எப்படி சாதம் பண்ணுறதுன்றது காமிச்சிருக்கேன். இது 2 நாள் முன்னாடியே வரதுனால உங்களுக்கு வந்து 18ஆம் பேருக்கு வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் மோர் குழம்பு பண்ணியிருக்கோம். ஆற்றுல எப்படியும் ரசம் வச்சுருக்கேன். அந்த ரசத்தை நீங்கள் உங்களுக்கு ரசம் பிளேலிஸ்ட்டே நம்மளோட 2 இருக்குது. நீங்கள் அதுலேருந்து என்ன வேணுமோ இது பண்ணிக்கலாம். ஆனால் ஜென்ரலி எல்லோரும் இந்த நாளில் பருப்பு ரசம் தான் வைப்பேன். ரசம் உங்களுடைய சௌரியம். வடையும் நம்ம தட்டி நிறைய இதில் காமிச்சிருக்கோம். ஸோ வடையை தட்டி நான் இலையில மட்டும் வைக்கிறேன். ஹோப் இந்த ஃபுல் எலாபரேட் இது வந்து உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் எதெல்லாம் உங்களுக்கு முடியுமோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.